இப்போ இந்த கப் பகுதியில் 3 டாட் தைக்கணும் அப்படின்னா 2 அளவுகள் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். அந்த 2 அளவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸும் ப்ளவுஸோட முழு உயரம் தான். இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 46 இன்ச்சு, ப்ளவுஸோட முழு உயரம் 17 இன்ச்சு. இப்போ 46 சைஸுக்கு கிராஸ் அகலம் எவ்வளவு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4.5 இன்ச்சு எடுத்துக்கணும். அதுக்குமே நம்ம ஃபார்முலாவை பார்த்து தான் இப்போ வந்து நான் குறிக்கிறேன் பாருங்கள். இப்போ 46 சைஸுக்கு கிராஸ் அகலம் 4.5 இன்ச்சு, கீழே இருந்து மேல் உயரம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சும் கண்டிப்பாக நம்ம வந்து குறிச்சுக்கணும். ஏன்னா ப்ளவுஸோட ஹைட்டு 17 இன்ச்சு, நல்லா ஹெவி ஹைட்டுங்கிறனால 3.5 இன்ச் வந்து நம்ம குறிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நேராக வந்து நம்ம லைன் போட்டுட்டு இந்த லைன்லேயே நம்ம வந்து டபுள் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம தச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான் தைக்கிறோம், ஓகேங்களா? லைனிங் ப்ளவுஸுக்கு எப்போதுமே 3 டாட் தைக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி லைன் மேலே ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா டாட் பிடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே பக்காவாக கரெக்டான அளவில் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராகவே கிடைக்கும். இப்போ கிராஸை 2ஆக மடித்து இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஏன்னா இந்த வகை கப் பார்த்தீங்கன்னா உருண்டையான கப் தான். உருண்டையான கப்புக்கு 1 இன்ச்சும், நார்மல் கப்புக்கு 1.25 இன்ச், ஊசியான கப்புக்கு அதாவது கூர்மையான கப்புக்கு 1.5 இன்ச்சு நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ இதில் பாருங்கள், நம்ம வந்து டபுள் தையல் போட்டுக்கலாம். மெயின் டாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து டபுள் தையல் வந்து போட்டுக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பீஸில் லேஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2வது டாட் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டாட்டோட நுனி பகுதிக்கு நேராக நம்ம விரலை வச்சுட்டு அப்படியே பாருங்கள் ஆம்கோல் சைடை அப்படியே மடிச்சுக்கணும். பாருங்கள், ஏற்றி இறக்கமாக மடிக்கக்கூடாது, கரெக்டாக சேமாக மடிச்சுக்கணும். இதோட டிஸ்டன்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு சைஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த 46 சைஸுக்கு உருண்டையான கப்புக்கு இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2.5 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம். உருண்டையான கப்புக்கு வேறு அளவு வரும், நார்மல் கப்புக்கும் வேறு அளவு வரும், ஊசியான கப்புக்கும் வேறு அளவு வரும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சைஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த லைன்லேயே பாருங்கள், நம்ம டபுள் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இந்த 1/2 இன்ச் அகலத்திலேயே நம்ம வந்து அப்படியே ஷார்ப்பாகவே கொண்டுட்டு வந்துடலாம். இந்த நுனி பகுதியில் வளைச்சி தைக்கக்கூடாது, அப்படியே ஷார்ப்பாக ஊசியாகவே கொண்டுட்டு வந்துடணும். வளைச்சி தைச்சிங்க அப்படின்னா அது வந்து நல்ல பக்கமாக பார்க்கும்போது அப்படியே குழி மாதிரி நம்மளுக்கு தூக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ 2 டாட் வந்து தச்சு முடிச்சுட்டோம். இப்போ 2 டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் 3வது டாட் பார்த்தீங்கன்னா பட்டன்பட்டி சைடு தான் நம்ம வந்து தைக்கணும்.